ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 10 திருமொழி 2ஆம் பாசுரத்தை அனுபவிக்க மானசிகமாக திருவரங்கம் திருத்தலத்தை நாம் எல்லோரும் அடைந்து விட்டோம். பெரிய பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். இருபுறம் திருமண தூண்கள், மேலே பிரணவாக்கார விமானம், உபய காவிரி மத்தியிலே அற்புதமான தீவாகிய திருவரங்கம், பூலோக வைகுண்டம். பெரியாழ்வார் அனுகிரகத்தால பெருமாள் சன்னிதானத்தை நாம் இப்போது அடைந்து விட்டோம். முதல் பாசுரத்துல துப்புடையாரைன்னு தொடங்கும் பாசுரத்துல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு பெரியாழ்வார் பாடினார். இப்ப பெரிய பெருமாள் இருக்காரே, அவர் லீலைகளில் மன்னன், விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பெரியாழ்வாரோட கொஞ்சம் விளையாடுறார் பெருமாள். என்னன்னா, சுவாமி போன பாட்டுல நீங்க எல்லாம் சுருக்கமா பாடிட்டு எனக்கு ஒன்றும் புரியல, அதை நான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அப்போதுன்னா அது எப்போது, இப்போதுன்னா அது எப்போது, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பாடணும். முன் பாட்டில் பாடினதுக்கு எனக்கு கொஞ்சம் விவரணம், அதாவது எக்ஸ்பிளனேஷன் தேவைன்னாராம் பெருமாள். சரி, அதை இந்த பாட்டில் வழங்குகிறேன் நான் பெரியாழ்வார். அதுதான் 4 10 திருமொழி 2ஆம் பாசுரம். முதல் பாசுரத்துக்கான ஒரு விளக்கமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அந்த பாட்டுல என்ன சொன்னார்? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னார். இங்க கொஞ்சம் மாத்தினார். சாமிடத்தில் காப்பதற்காக ஆமிடத்தில் சொல்லி வைத்தேன்னார். கிட்டத்தட்ட அதுக்கு அர்த்தம் தான். சாமியிடத்தில் காக்க ஆமிடத்தில் சொல்லி வைத்தேன். சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய் சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள், போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய் சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள், போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. இப்ப பாட்டு பாருங்க. அப்போது அப்போதுன்னு சொன்னீரே, அது என்ன காலம்னு கேக்குறார் பெருமாள். பெரியாழ்வார் பதில் சொல்றார். வெளிப்படையா சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். சாகும் காலம், அதான் சாம் இடத்துனா அதை பிரிச்சுக்கணும். சாகும் இடத்து, சாகும்னா என்றது சாகிறதுனா மரண காலம்னு அர்த்தம். சாகும் இடத்துனா மரண காலத்திலே நான் எப்ப மரணம் அடைய போறேனோ அப்போது என்னை, உங்ககிட்ட சரணாகதி பண்ணின என்னை, ரங்கநாதா உன்னை விட்டா வேற கதியே இல்லைன்னு இன்னைக்கு உங்ககிட்ட கதறின் இருக்கேனே, நீதான் எனக்கு கதின்னு சொல்லி உன்னை அழைத்து கொண்டிருக்கிறேனே, இந்த என்னை குறிக்கோள் கண்டாய். குறிக்கோள்னா குறிச்சு வச்சுக்கோ, உன் மனசுல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார் மணவாள மாமுனிகள். நீ திருவுள்ளத்தில் குறித்து கொண்டு அடியனை திருவுள்ளம் பற்றி அருள வேண்டும், என்னை அங்கீகரிக்க வேண்டும்னு வேண்டாராம். அப்போ சாமிடத்து நான் சாகக்கூடிய காலத்துல என்னை, உன்னையே தஞ்சமாக பற்றிய என்னை குறிக்கோள் கண்டாய், கொஞ்சம் மனசுல குறிச்சு வச்சுட்டு காப்பாத்து. சங்கோடு சக்கரம் ஏந்தினானே, நீ அதுக்காக தானப்பா கையில சங்கு சக்கரம் எல்லாம் ஏந்திட்டு இருக்க. ரொம்ப அழகான வியாக்கியானம் இங்க. சங்கோடு பாஞ்சஜன்யம் என்னும் சங்கையும், சக்கரம் சுதர்சனம்ங்கிற சக்கரத்தையும் ஏந்தினானே. பெருமாள் ஏன் கையில ஏந்தின்னு இருக்கார்? அதை கொஞ்சம் கீழே வச்சுடலாமே. எதுக்கு ஏந்தறாருன்னா, பக்தன் ஆபத்துன்னு கூப்பிட்டான்னா இதை கீழே வச்சுட்டா அதை எடுத்து அப்புறம் ஏவி காப்பாத்துறதுக்கு ஒரு 2 நொடி தாமதமாகும். அது கூட ஆகப்படாது. ஏந்திண்டு கையிலேயே தயார் நிலையில வச்சிருக்கேன், பக்தனுக்கு எப்ப ஆபத்துனாலும் காப்பாத்துறேன்னு சங்கோடு சக்கரம் ஏந்தினானே. எங்களை காப்பாத்துறதுக்கு தானப்பா திவ்யாயுதம் எல்லாம் வச்சிருக்க. இதனால இதனை பிரயோகம் பண்ண வேண்டிய நேரம்னு ஒண்ணு இருக்கு. என்ன? சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டா, எனக்கு எப்போ மரணம் வருகிறதோ அப்போ இந்த பாஞ்சஜன்யத்தாலதான் நீ எனக்கு ஞானத்தை கொடுக்கணும், இந்த சக்கரத்தாழ்வாராலதான் என் பாப்பங்களை போக்கணும். அதனால சங்குக்கும் சக்கரத்துக்கும் சும்மா கையில பிடிச்சுட்டா போறாது, சரியான நேரத்துல எப்ப வேலை கொடுக்கணுமோ அப்ப வேலை கொடுக்கணும். அது என்ன வேலைன்னா, சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய் சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, எனக்கு மரணம் வரும்போது இந்த சக்கரத்தாழ்வாராலே பாபங்களை போக்கு, பாஞ்சஜன்ய சங்காலே எனக்கு ஞானத்தை கொடுத்து முக்தி அளித்து என்னை உன் திருவடியில சேர்த்துக்கணும். இல்லைன்னா, நீ மட்டும் சேர்த்துக்கலன்னா எனக்கு என்ன ஆகும் தெரியுமா? நாம் அடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள்.
இல்லைன்னா அந்த யம கிங்கரர்கள்லாம் என்ன புடிச்சிட்டு போய் நரக்கத்துல மிரட்டி உருட்டி எத்தனை தண்டனை கொடுப்பா தெரியுமா? பெரியாழ்வார் எப்படி பாடுறாரு பாருங்க. நான் மடித்து, நாக்க மடிப்பாளம். இந்த மிரட்டுறதுன்னா நாக்க துருத்துறதும் பாருங்க. நான் மடித்து அப்படி நாக்க மடிச்சு, ஐ பாபமா பண்ண எவா அப்படின்னு நாக்க மடிச்சு அதட்டி என்னை பாப்பியான எண்ணெய். இது பாருங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தை, போன அடியில இருக்கிற எண்ணெய்க்கு உங்ககிட்ட சரணாகதி பண்ண எண்ணெய்ன்னு அர்த்தம் பண்ணார். இப்ப நாம் அடித்து எண்ணெய்ன்னு இருக்கு பாருங்க, இந்த எண்ணெய்க்கு பாபங்கள் செய்த எண்ணெய். நான் யமகிங்கரர்களையும் குத்தமா சொல்லல, பெரியாழ்வார் சொல்றாராம், மகான்கள் தங்களை தாழ்த்தி சொல்லிப்பான்னு போன பாட்டிலே பார்த்தோம் இல்லையா? நான் நிறைய பாப்பம் பண்ணியிருக்கேன், அவளை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. நாம தப்பு பண்ணியிருந்தா நீதிபதி மரண தண்டனை, தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை இப்படித்தானே கொடுப்பார். நான் அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், என்னை அநேக தண்டம், நீ பண்ண பாபத்துக்கெல்லாம் ஏக தண்டம், ஒரு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தா போறாது, அநேக தண்டம், பல பல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி பலவிதமான தண்டனைகள் செய்வதா நிற்பர். செய்வதா நிற்பர்னா செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்களாம். அதாவது அவன் நினைக்கும் போதே பயந்துருவேங்கிறாரு. பாருங்க, செய்து விட்டார்கள் இல்ல, செய்வதா நிற்பர்னா இந்த இடத்துல செய்வதாக நிற்பர்னா நினைப்பார்கள்னு அர்த்தம். செய்யலாம் என்று நினைத்து கொண்டு நமன் தமர்கள், நமன்னா யமன், தமர்னா அவனுடைய பணியாளர்கள்னு அர்த்தம். யமனுடைய பணியாளர்கள்லாம் நாம் அடித்து அப்படி நாக்க மடிச்சு மிரட்டி அதட்டி என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமன் தமர்கள். இவனுக்கு பலவிதமான தண்டனை கொடுக்கலாம் நினைச்சு என்ன பண்ணுவான்னா இழுத்துட்டு போவா, யமலோக்கத்தை நோக்கி இழுத்துன்னு போவா. இழுத்துன்னு போறதே அச்சுச்சோ என்ன தண்டனை கொடுக்க போறாளோன்னு பயம் வந்துருமா. இது நமக்கு பொருந்தராப்புல ஈஸியா புரிஞ்சுக்கிறாப்புல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களை எல்லாம் பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னாலே போறோம். சுச்சோ பிரின்சிபல் ரூம்கா, என்ன சொல்ல போறாளோ, டிசியை கிழிக்க போறாளோ, பேரண்ட்ஸை கூப்பிட போறாளோ, எத்தனையோ பயம் வரும் இல்லையா? அதை அப்படியே இங்க கொண்டு வந்து வைக்கிறார் பெரியாழ்வார். நாம் அடித்து அப்படி வந்து மடிக்கிறாளாம், வா உன்னை யமனுடைய வீட்டுக்கு கூப்பிடுறோங்கிறா. இந்த பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிடுறோம்னு சொல்ற குழந்தை மாதிரி என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள். அச்சோச்சோ பலவிதமான தண்டனைகள் கொடுக்க போறாளேன்னு எனக்கோ பயம், இழுத்துட்டு போறா. அப்போ பெருமாள் சொன்னாராம், ஏன் சுவாமி பயப்படணும், பகவன் நாமா சொன்னாதான் விட்டுடுவாளே. தான் நிறைய பாசுரங்கள்லாம் பாக்குறோம் இல்லையா? நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. யமலோகம் போயிட்டே இருக்கும்போது நாராயணா பயந்துருவா யமக்குங்கிறார்கள், அப்படியே விட்டுட்டு போயிடுவா. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு படுத்துட்டே ரங்கநாதன் சிரிச்சுன்னு சொன்னாராம். இதுக்கெல்லாம் பயப்படுறதா என்ன பெரியாழ்வாரே, நாராயணான்னு சொல்லுங்க போறோம்னார். பெரியாழ்வார் சொன்னார், பாரு நீ எவ்வளவு பெரிய மாயாவின்னு எனக்கு தெரியும். பாட்டின் 3வது அடி பாருங்க, போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. நீ சரியா மாயாஜாலம் பண்ணி இந்த நரகம் போறவா யாரும் உன் நாமத்தை சொல்லாதபடி, உன்னை நினைக்காதபடி பண்ணிடுவ. பெருமாள் இன்னொரு ஃபார்முலா வச்சிருக்காரு. அப்புறம் இது நாராயணான்னு சொன்னா ஷார்ட்கட், யார் வேணா நாராயணா சொல்லிட்டு என்ன பாப்பம் வேணா பண்ணிடலாம் இல்லையா? அதனால பகவான் என்ன பண்ணுவானா, தன்னுடைய மாயை, அதாவது இந்த இடத்துல மாயைனா அவருடைய ஆச்சரியமான சக்தின்னு அர்த்தம். தன் சக்தியால பாப்பம் பண்ணவாளெல்லாம் மயக்கி வச்சிருவாராம். அவள்லாம் கடவுள் இல்லை, நாங்கள்லாம் அந்த கடவுளின் பேரையே சொல்ல மாட்டோம், கடவுளை நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேதான் பாப்பம் பண்ணுவா. அதனால யமகிங்கரர்கள் அவளை கொண்டு போனாலும் அந்த பாப்பியின் மனசு பகவானை நோக்கி போகாது, பாப்பியின் நாக்கு பகவான் நாமத்தை சொல்லாது, பாப்பியின் கை பகவானை நோக்கி கூப்பாது, பாப்பியின் கால்கள் பகவானுடைய சன்னதி நோக்கி போகாது. அத 3வது அடியில சொல்றார், போம் இடத்து. போம் இடத்துனா, போம்னா இழுத்து கொண்டு போகும்னு அர்த்தம், இடத்துனா அந்த நேரத்திலேன்னு அர்த்தம். போம் இடத்து, அந்த யமகிங்கர்கள் இழுத்துன்னு போறாளே. இப்ப கூட பாருங்க, தப்பித்தவறி வழிக்கு விழுந்தோம்னா ராமா, கோவிந்தா, பெருமாளே, கிருஷ்ணா ஏதோ ஒண்ணு சொல்றோம் இல்லையா? ஆனா இந்த யமகிங்கரர்கள் இழுத்துன்னு போகும்போது பெருமாள் நன்னா தன் சக்தியை பயன்படுத்தி உன் திறத்து, பெருமாளே உன் விஷயமாக எத்தனையும், எத்தனையும்னா துளி அளவு கூட, புகா வண்ணம், புகுதல்னா ஈடுபடுதல், புகா வண்ணம்னா மனசு ஈடுபடாம, நாக்கு ஈடுபடாம, கை ஈடுபடாம, புகா வண்ணம் நிற்பதோர் அப்படியே நிற்கும்படியா ஓர் மாயை வல்லை, ஒரு மாயம் செய்வதிலே நீ வல்லவன். அதனால தடுக்கி விழுந்தா கூட ரங்கா, ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, நாராயணா, ஹரின்னு சொல்றவன் போம் இடத்து, யமகிங்கரர்கள் கொண்டு போகும்போது மட்டும் உன் திறத்து, உன் விஷயத்திலே எத்தனையும் துளியளவு கூட புகா வண்ணம், மனசே போகாதபடி நிற்பதோர் அப்படி நிலைத்து நிற்க வைக்கக்கூடிய ஓர் மாயை வல்லை, ஒரு சிறப்பான ஏதோ ஒரு மாயம் உன் சக்தி, அதை பயன்படுத்துவதில் வல்லைனா நீ வல்லவன், கெட்டிக்காரன், சாமர்த்தியசாலி. அதனால பெருமாளே அப்பெல்லாம் உன்னை நினைக்கவே முடியாது எனக்கு தெரியும்,
அதனால மரண தருவாயில நினைக்கலாம்னா கபவாதம் பித்தம் இழுத்துன்னு இருக்கும். யமகிங்கரர்கள் இழுத்துன்னு போகும்போது நினைக்கலாமான்னா நீ மாயம் பண்ணி நினைக்க முடியாம பண்ணிடுவ. அப்போ உன்னை எப்பதான் நினைக்க முடியும்? அதான் பாட்டின் ஈற்றடி, ஆம் இடத்தே உன்னை சொல்லி வைத்தேன். ஆம் இடம்னா எல்லாம் ஆகும் இடம், அதாவது சாகும் இடத்த சாமிடம்னார் இல்லையா, ஆகும் இடத்த ஆம் இடம்ங்கிறார். ஆம்னா ஆம், நம்ம உடம்புல உள்ள ஐம்புலன்கள் நாம சொன்னா ஆம்னு எப்ப கேட்டுக்கிறதோ அதுதான் ஆமிடம். நம்ம மனசு ஓரளவு எப்ப தெளிவா இருக்கோ அதுதான் ஆமிடம். ஆமிடம்னா எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய காலம், பர்ஃபெக்ட் டைம், ஃபிட்டிங் டைம்னு அர்த்தம். ஆமிடத்தே, அதனாலதான் இப்போதே உன்னை சொல்லி வைத்தேன். உன்னைனா உன்னிடத்தில் அர்த்தம். இத தமிழ்ல உருபு மயக்கம்னு சொல்லுவார்கள். அதாவது உன்கிட்ட ஒண்ணு சொன்னேங்கிறத உன்னை சொன்னேன்னு சொல்றது. அதாவது அங்க 7ஆம் வேற்றுமை வரணும், அதுக்கு பதிலா 2ஆம் வேற்றுமை. இதற்கு உருபு மயக்கம்னு பேரு. அது ரொம்ப இலக்கணத்துக்குள்ள போக வேண்டாம்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டுக்கு வந்துருவோம். ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன், அதனாலதான் இப்போதே உங்ககிட்ட சொல்லி வச்சுடுறேன். அரங்கத்து அரவணை பள்ளியானே, ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே. கடைசி காலத்துல சொல்லலான்னு பார்த்தா புலன்கள்லாம் இப்போ ஒத்துழைக்காது. யமகிங்கரர்கள் இழுத்துன்னு போனப்புறம் சொல்லலான்னு பார்த்தா நீ அப்ப ஏதாவது மாயம் பண்ணிடுவ. அதனால ஆம் இடத்தை, எவ்வளவு அழகான வியாக்கியானம் பாருங்க. ஆம்ங்கிறதுக்கு சர்வேந்திரியங்களும் தெளிவு பெற்றிருக்கையாகிற இக்காலத்திலேயே, ஆமிடம்ங்கிறது கரண்ட், இப்ப எல்லாம் தெளிவா இருக்கு. பெருமாள் முன்னாடி வந்து நிக்கிறோம், இப்ப நினைச்சு பாருங்களேன். பேசின்னு இருக்கவரும் தெளிவா இருப்பேன் நீங்க நம்புறீங்கோ, கேட்கிறவா எல்லாரும் நிச்சயமாக தெளிவாக இருப்பீர்கள்னு அடியனுக்கும் தெரியும். இப்ப எல்லாரும் தெளிவா இருக்கோம் இல்லையோ, எல்லா புலன்களும் மனசும் தெளிவா இருக்கிற இப்போதே, இதுக்கு தான் ஆமிடம்னு பேரு. இது ஆமிடம்ங்கிறத 2 விதமா வச்சுக்கலாம். ஒண்ணு ஆகும் இடம், எல்லாம் சரியா ஆகக்கூடிய இடம். 2 நாம சொன்னா இதெல்லாம் ஆம்னு கேட்டுக்கொள்ளக்கூடிய இடம். அதனால இப்போ கரண்ட், இப்ப நிகழ்காலம், இதுதான் ஆமிடம். ஆமிடத்தை உன்னை சொல்லி வைத்தேன். உன்னைனா உன்னை குறித்து உன்னிடத்திலே சொல்லி வைத்தேன், விண்ணப்பம் பண்ணிட்டேன். அரங்கத்து அரவணை பள்ளியானே, ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டவனே, சாமிடத்துல நீதான் என்னை காப்பாத்தணும், அத ஆமிடத்துல இப்பவே சொல்லிட்டேன். இதான் 2வது பாட்டு. சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய், சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள், போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன். அரங்கத்து அரவணை பள்ளியானே, சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய், சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள், போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன். அரங்கத்தரவணை பள்ளியானே. மரண தருவாய் வரும்போது அப்ப நீதான்ப்பா என்ன மனசுல நினைச்சுக்கணும். சங்கும் சக்கரமும் ஏந்திய எம்பெருமானே, அந்த யமகிங்கரர்கள் நாக்கம் அடிச்சு எனக்கு பல பல தண்டனைகள் கொடுக்கணும்னு நினைச்சு இழுத்துட்டு போவா. அப்போ உங்ககிட்ட என் மனசு ஈடுபடாதபடி நீயே ஏதோ மாயமெல்லாம் பண்ணிடுவ. இப்பதான் எல்லா புலன்களும் தெளிவா இருக்கு, சாமிடத்துல காப்பாற்றணும்னு ஆமிடமான இக்காலத்திலேயே சொல்லி வைக்கிறேன். திருவரங்கத்தில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டவனே. இது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். O the Lord carrying conch and disc, please remember me during my death, because the servants of Yama will just frighten me by protruding their tongues and will take me to hell to inflict a lot of punishments on me. You will employ your illusionary power and ensure that my mind doesn't involve with you. So, when all senses are clear, now I resort to you, O the Lord, reclining on the serpent bed in ஸ்ரீரங்கம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்தில் இன்னொரு கோணத்தில் பெரியாழ்வார் திருவரங்கநாதனை சரண் புகப் போகிறார். அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஷாமிடத்தென்னை குறிக்கோள் கண்டாய், சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்தென்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள், போமிட
எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே.